வணக்கம். வணக்கம். எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது இது நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாமே. இன்னைக்கு யார் உங்களை பத்தி சொல்லுங்க, என்ன என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என் பேர் அறவாழி ஐயா. ஜிப்மர்ல வேலை செய்யறேன். வடலூர்ல நான் வந்து நேரடியாக சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கி புக்கு வாங்கிட்டேன். ஒரு ஆ, 2 மாசம் வந்து நீங்க சொன்ன மாதிரி பயிற்சி இருந்தேன். காலையில வெறும் வயிற்றுல வானஜலம் போயிட்டு ம், ஒரு 10 மணிக்கு வந்து பேரிச்சை மழையும் மணிலா பயிறு கொஞ்சம் உலர் திராட்சை சாப்பிட்டு ம், அப்படின்னா அப்புறம் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு ஒரு சப்பாத்தி கூட கொஞ்சம் காய்கறியை சாப்பிட்டு அது மாதிரி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு வேலையை ஆக்கினேன். ஒரு வேலை ஆக்கிட்டு ஒரு இருந்துட்டு 1 மாசம் வரைக்கும் கொஞ்சமா அப்படியே இருந்தேன். உடம்பு நல்லா மனசுக்கு தெரியுமா இருந்தது, உடம்பு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருந்தது. ம், அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி சரி சரி நம்மளால பண்ண முடியும் ம், அப்படியே அப்படி நிறுத்திட்டேன். ம். இப்ப சுத்தமா உணவே நிறுத்திடலான்னு ஒரு 2 வருஷம் ஆகி போச்சு. உங்களை நான் பார்த்து நேரா பார்த்து ஆசீர்வாதம் புக்கு வாங்கி. சரி, 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 சரி. என்ன உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? ஒண்ணும் இல்லை ஐயா, நல்லா இருக்கிறேன் ஐயா. ம், எனக்கு உணவு நிறுத்திடணும். ஏன்டா அந்த பாலாப்பழம் உணவு சாப்பிட்டா எதனா வந்து போயின்னு இருக்குது. பிபி இருக்கு எனக்கு. ம். கொஞ்சம் நாளா கொஞ்சம் இந்த டென்ஷன் பணம் போயிடும். டென்ஷன் இது கொஞ்சம் இது பீர் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டேன்னா அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. வேற ஒண்ணு எல்லாத்தையும் நிறுத்திட்டு கொஞ்சம் உணவு இல்லாம நிறுத்திடலான்னு ஒரு எண்ணம். அப்ப பிபி இருக்கு, ப்ரெஷர் இருக்கு. இதெல்லாம் சாதாரணம். அப்புறம் இப்படியே இருந்ததுன்னா அப்புறம் ரத்தம் கெட்டு போச்சுன்னா எல்லா நோயும் வரும். எல்லா நாம மாறுதுதான் ஐயா. ஆமா, அது நோய் வந்துடும். நோய் நோய் வராம இருக்கிறது அப்படாது. வாழ்க்கையில ஒரு முறையாவது அகத்தூய்மை நீங்க பண்ணணும். பண்ணிட்டோம்னா கண்டிப்பா. வயது வந்த ஆண் பெண் வயது வந்த ஆண் பெண் வாழ்க்கையில் ஒரு வயது வந்து ஒரு 15 வயசுக்கு மேல, அந்த 15 வயசுக்கு மேல, ஏன்னா அந்த குழந்தை பருவத்துல மாறாது, அந்த 15 வயசு வரைக்கும் மாறாது. 5 வயசுக்கு அப்புறம் தான் அது இயற்கை சக்தியில வாழ ஆரம்பிக்கும், இயற்கை ஆற்றல்ல வாழ ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு வந்து சுரப்பி அப்பதான் கட்டுப்படுத்த முடியும். அந்த ஜீரநீர் நிறுத்திடணும். ஜீரநீருங்கிறது பரிணாமத்தின் உபரியா இருக்கு. ஜீரநீர் என்பது பரிணாமத்தின் உபரி. பசி என்பது உபரி. ஆனா சரிங்க. விலங்குகளுக்கு பசி என்பது தேவை. நமக்கு பசி என்பது தேவையில்லை. நம்ம 7ஆம் அறிவு நோக்கி போறோம். உலகத்தில் ம். அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் இது கண்டுபிடிக்கப்பட்டு இப்பதான் வந்திருக்குது. இன்னும் தமிழருக்கு இது தெரியாது. சரி, உண்மை தெரியாது. தமிழருக்கு யாருக்கும் தெரியாது. முதலமைச்சருக்கும் தெரியாது. முதலமைச்சருக்கு தெரியாது. இப்ப இருக்கிற 25 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கு. எந்த முதலமைச்சருக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் கடிதம் போயிருக்கும் பார்த்திருப்பாங்க தவிர யா தமிழ் ம். கோபியில் இருக்கிற தமிழாசிரியருக்கே தெரியாது. ஆமா. நான் வந்து எல்லாம் உணவு பைத்தியமா இருக்காங்க ஐயா. உணவு சாப்பிடணும் அந்த வெறியில தான் இருக்க. விதவிதமா சாப்பிட ஆசைப்படுறாங்களே தவிர உணவை பத்தி சிந்தனையே இல்லை. இந்த பகுத்தறிவு யாரும் பயன்படுத்துறதில்ல. பகுத்தறிவு பயன்படுத்துறதில்ல. இப்ப நீங்க பகுத்தறிவு பயன்படுத்திருந்தீங்கன்னா என்னைக்கே முன்னேறி. நீங்க பகுத்தறிவு பயன்படுத்துறதில்ல. இப்ப பகுத்தறிவு பயன்படுத்துறவங்க மட்டும்தான். யார் ஆகாரம் சாப்பிட்றானோ அவன் பகுத்தறிவை பயன்படுத்தாம 5ஆம் அறிவில் இருக்கான்னு அர்த்தம். 5ஆம் அறிவில் இருக்கிறவங்க தான் உணவு தின்னுட்டு இருப்பான். 5ஆம் அறிவு தான் விலங்குகளுக்கு தேவை. அதான் அதை வந்து பிறக்கிறப்ப எனக்கு 5 அறிவு தான். அப்ப தாய்ப்பாலை குடிச்சுதான் வளர்றோம். அப்ப பிறக்கிறப்ப 5 அறிவு தான். தாய்ப்பாடு குடிச்சுதான் வளர்றோம். அப்ப 5 அறிவு இருக்கிறப்ப நம்ம மாற முடியாது. 6ஆம் அறிவு பிற்பாடு தான் வளர்கிறது. அதனாலதான் வள்ளுவரே பிற்பாடு தான் மாற சொல்றாரு. அப்ப பிறக்கிறப்ப 5 அறிவு, 6ஆம் அறிவு வளர்கின்ற பொழுதுதான் இதை செய்ய முடியும். அப்ப நமக்கு 6ஆம் அறிவு நல்ல வளர்ச்சி அடைந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிரும். என்னது 15 வருஷம் ஆயிரும். அப்ப நாம என்ன பண்றோம்னா 5ஆம் அறிவிலே குழந்தைகள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். 5ஆம் அறிவிலே ம். குழந்தைகள் வளர்த்துறோம். ம். வளர்த்துறது. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப நாம வந்து எப்ப மாறி இருக்கணும்னா 15 வயசுல மாறி இருக்கணும். கரெக்ட் ஐயா. எப்ப எப்ப அகத்தூய்மை பண்ணணும் தெரியுமா? எப்ப 15 வயசு மாறுறோம், நீருக்கு மாறுறோம், காற்றுக்கு மாறுறோம். எப்ப அகத்தூய்மை பண்ணோம்னா அந்த தாய்ப்பால் நிறுத்துது பாருங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் 1 வருஷம் 1.5 வருஷத்துல நிறுத்திடும். அப்பவ அந்த குழந்தைகளுக்கு அகத்தூய்மை செய்து குழந்தையை பேண வேண்டும். ம். உண்மை உண்மை. குழந்தையை வளர்த்துறது என்பது வேற. பன்னிக்குட்டி தான் வளர்ப்பாங்க. குழந்தையை வளர்க்கிறேன்னு சொன்னா பன்னிக்குட்டி வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க, விலங்குகள் வளர்க்கலாம். ஆனால் மனிதனை தூய்மை செய்து பேண வேண்டும். தூய்மை பேணுதல் இதுக்கு அர்த்தம். இதுக்கு பேர் இதுக்கு தவறாவே பொருள் கொண்டாச்சு. இது காரணம் தமிழர்ல பரிமளகர் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி தான் தப்பு. அவர் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி ரொம்ப தப்பு. வெங்கடேசன் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். அதனாலதான் அவர் கண்டுபிடிச்சார். 2000 ஆண்டுக்கு அப்புறம் வந்திருக்குது. இதை வந்து எப்படி கத்துக்கணும்னா ஒரு ஆசிரியராக மாற வேண்டும் அப்படிங்கிற ஆழ்மனதில் பதிவு வச்சுட்டு அந்த அர்த்தத்தோட கத்துக்கணும். ஆசிரியர் ஆக சரி. வேண்டும்ங்கிற அர்த்தத்தோட கத்துக்கணும். சரிங்க. நோய் நல்லாகிறதுல 6 மாசம் நல்லது ஒண்ணு இல்லை, கரைச்சி எடுத்துடலாம்.
அப்ப என்ன அப்ப எல்லாரும் கேட்கும் பொழுது எனக்கு வாயில புண்ணு இருக்குன்னு சொல்லிடுங்க. வாயில புண்ணு இருக்குது, மருந்து மாத்திரை சாப்பிட்டு உடம்பு கெட்டு போச்சு, நான் இயற்கை ம். மருத்துவம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதோட சொல்லிருங்க. ஏன்னா உங்கள சரி, கேட்பாங்க சரி. எல்லாருமே. கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு வந்து மம்டி வேலை, அந்த மாதிரி சம்டி வேலை, வேர்வு சிந்துற வேலை கிடையாது. இல்ல. அங்க உண்மையான என்ன வேலை? ஜிப்மர்ல பெரிய மருத்துவமனை, பெரிய மருத்துவமனை. அங்க பெரிய மருத்துவமனை உங்களுக்கு என்ன வேலை அங்க? ட்ரெஸ்ஸர் புண்ணு ஆத்துற வேலை. சரி, ரைட். அப்போ ஒரு கம்பவுண்டர் மாதிரி பண்றீங்க. புண்ணாத்துற வேலை, கம்பவுண்டர் மாதிரி பண்ற வேலை. அவ்வளவுதானே. என்ன நீங்க படிச்சிருக்கீங்க? +2 படிக்கிறேன் ஐயா. +2 படிச்சுட்டு இந்த இதுக்கு போயிட்டீங்க. என்ன இப்ப நீங்க இருக்கிற பொறுப்புக்கு என்ன பொறுப்பு? நீங்க இருக்கிற பொறுப்புக்கு என்ன பொறுப்பு? இருக்கு ட்ரெஸ்ஸர். டஸ்டரா? ட்ரெஸ்ஸர். ட்ரெஸ் பண்றவங்க, ரைட். அந்த கிளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்றாங்க, ரைட், ரைட். புரியுது. ஆமா, ஆமா, ஆமா. அந்த பேண்டேட் போட்டு கட்டி விட, ஏதாவது கிழிச்சு தைச்சிட்டாங்கன்னா அந்த காயத்துக்கெல்லாம் பேண்டேட் போட்டு கட்டி ட்ரெஸ் பண்ணி ஆமா, அனுப்புறாங்க. ஆமா, அந்த வேலை பண்ணிட்டு ஆமா, இருக்கிறீங்க. ஆமா, ரைட், ரைட், ரைட். ஆமா. இதுக்கு +2 தான் எலிஜிபிளா? பாண்டிச்சேரியில +2 படிச்சிருந்தா போதுமானதா? இதுக்கு தனியா ட்ரைனிங் இருக்கு. அப்பெல்லாம் நான்லாம் வேலைக்கு போகும்போது 8வது பாஸ் பண்ணாலே போதும். இப்ப என்ன பண்ணிருக்கான்? இப்ப உங்க வேலைக்கு சேரணும். இப்ப என்ன தகுதி வச்சிருக்கான்? உங்க வேலைக்கு இப்ப சேரணும் என்ன தகுதி வச்சிருக்கான்? இப்ப ஆளே எடுக்கிறது இல்ல, எல்லாம் கான்ட்ராக்ட் ஒர்க் தான். பர்மனன்ட் ஸ்டாஃப் ஆளே எடுக்கிறது இல்ல. எடுக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு போயிட வேண்டியது, அவ்வளவுதான். ஆமா, ஆமா. அப்ப மருத்துவர்களும் கான்ட்ராக்ட் ஒர்க் தானவா? மருத்துவர்களும் இல்ல, மருத்துவருக்கு பர்மனன்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. இருந்தாலும் அது இன்ஸ்டிடியூட் இருந்தனால அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கத்துக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம். கத்துக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம். ஆமா. நோயாளிகளுக்கு ஒண்ணும் இல்ல. நோயாளிகளுக்கு பொதுவா நீங்களே பாத்துக்குவீங்க பெரும்பாலும், இல்லையா? ஆமா, ஆமா, ஆமா. டெய்லி பாத்துக்குவோம். நீங்க பாத்தீங்க. அவரு அந்த பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு, என்ன மருந்து கொடுக்கும், என்ன இருக்கான்னு பார்த்து அதுக்கு வந்து பண்ணிட்டு போக வேண்டியது. பெருசா எல்லாம் அங்க ஒண்ணும் இல்ல. சரி, சரி. இல்ல இப்ப டாக்டர் கூடயே இருந்து ட்ரெஸ்ஸிங் கூட பண்ணுவோம், அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவோம். அதான் உங்க வேலை. சரி, சரி. ஏன்னா வேலை என்னன்னு தெரிஞ்சுட்டானா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அதுக்கு தான் அதை கேட்கறேன். சில பேர் இந்த கடுமையான வேலைன்னு சொல்லுவாங்க, தோட்ட வேலைம்பாங்க, காட்டு வேலைம்பாங்க, சம்டி எடுக்கணும் அப்படிதான் சொல்லுவாங்க. நாய் மாதிரி அலையணும். பைக்ல 50 கிலோமீட்டர் சுத்தணும். பைக்ல 50 கிலோமீட்டர் கரகரன்னு சுத்தணும். அப்படி போயிட்டு வெயிலே போகணும் வரணும்னு சொல்லுவாங்க. ஆயிரக்கணக்கான வேலை இருக்கு இல்லையா? அந்த உடல் பயன்படுத்துகின்ற பொழுது என்ன சாப்பிட வேண்டும்னு புரிஞ்சுக்கணும். இந்த உடல் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். குறிப்பாக நீர்ச்சத்தை பயன்படுத்திட்டே இருக்கும். நீர்ச்சத்தை அந்த நீர்ச்சத்து பயன்படுத்த அந்த உராய்வு வந்துடும். நமக்கு உராய்வு வந்துச்சுன்னா நோய் வந்துடும். ஒரு பள்ளிச்சக்கரை உரையிறப்போ அதுக்கு எண்ணெய் போடணும் இல்லையா? உறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா வெப்பமாயி மிஷின் நின்று போய் கெட்டு போயிடும். அப்போ அப்படித்தான் நம்ம உடம்பு என்ன ஆகி போச்சுன்னா, அந்த உணவு பழக்க வழக்கத்தை விடணும்னா முதல்ல நம்ம ஆரோக்கியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜீரண நீர் சுரந்தாவே மரண நிச்சயம். அது வந்து உபரியா இருக்குது. ஜீரண நீர் வந்து நமக்கு உபரி. அதனால எல்லாம் எந்த உணவு பாதையில உணவு பாதை வாயிலிருந்து 33 அடி இருக்கிற அந்த உணவு பாதை, அதை பூரா நீங்க என்னதான் பண்ணாலுமே மனுஷனுக்கு சாவே வராது. அறுத்தறுத்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் உள்ள இருக்கிற எந்த உறுப்பு பொருள் கை கால் வெட்ட, கையை வெட்டி எடுக்கிறேன், ஏதோ ஒரு காரணத்துல கை வெட்டி எடுக்கிற சாகிறது இல்லை, முடி வெட்டுறேன் சாகிறது இல்லை, ஏதோ என்னென்னமோ பண்றோம். அதே மாதிரி உள்ளுறுப்புகளை எதை எடுத்தாலும் மனுஷனுக்கு சாகிறது இல்லை, உடனடியே சாகிறது இல்லை. அப்ப இதுல என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இயற்கையில உபரியாக இருக்கிறது என்னது? உபரி, எக்ஸஸா இருக்கு. கல்லீரலை வெட்டி எடுப்பான், அப்புறம் பித்தப்பை வெட்டி எடுப்பான், அப்புறம் நுரையில எதை பிரச்சனை எடுப்பான், இறப்பை வெட்டி எடுப்பான். கம்ப்ளீட்டா இறப்பையே எடுத்துறாங்க. புற்றுநோய் வந்து எடுத்துருவாங்க. புற்றுநோய் வந்து எடுத்துட்டு நேர என்ன பண்ணுவாங்க, சின்ன குழாய் போட்டு கனெக்ஷன் பண்றான். அந்த தொண்டை நேர உணவு குழாய்க்கும் அந்த சிறு குடலுக்கு கனெக்ஷன் பண்ணி இத்தனை ஒரு ஸ்பூன் தான் உணவு சாப்பிட சொல்லிட்டு போயிடுவான். அவ்வளவுதான். அதுக்கு மேல சாப்பிட்டானா அந்த என்னது இந்த சிறுகுடல் அங்கதான் அழுத்தம் அதிகமாகி அவ்வளவுதான், பிஞ்சிட்டு போனாலும் போயிடும், ஆபத்து. அதனால ரொம்ப டேஞ்சர். ஆனா ரொம்ப ரொம்ப ஆபத்து அதெல்லாம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சு அவன் சாப்பிட சொல்றோம், அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும். ஆனால் நமக்கு வந்து இந்த உறுப்புகள் உபரியா இருக்கிறனால நம்ம இயற்கையாக சாந்தப்படுத்தி விடலாம். என்னது? சாந்தப்படுத்தி உடம்பு என்ன ஆகுதுன்னா காத்துல வாழ்ற மாதிரி கொண்டுட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இது மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனா பசிக்காக உணவு தேடாம இருப்பதும் இயற்கை ஆற்றல் வாழுவதும் என்பது இயற்கையால் படைக்கப்பட்டது. ஆக அது மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர 13 வயசு 12 வயசு 10 வயசு 1 வயசு விலங்குகளை பொருந்தாது. ஆனால் குழந்தைகளுக்கு என்ன பண்ணோம்னா, இந்த பல்லு முளைச்ச குழந்தை 1.5 வயசு ஆயிடுச்சுன்னா அப்ப இருந்து
வேக வைத்த பழங்களை கொடுத்து நசிச்சு கூழ் மாதிரி கொடுத்து 15 வருஷம் குடலை சுத்தம் பண்ணிட்டே வரணும். 15 வயசு வந்ததுக்கு அப்புறம் தானா அந்த டிஎன்ஏ மாறிடும், மரபணு மாறிடும், ஆற்றலை எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆற்றலை அப்ப இந்த மரபணு மாற்றம் மரபணு மாறுவதற்கு 15 ஆண்டு தேவைப்படுது. 15 ஆண்டு தேவைப்படுது. ஆனால் உள் தூய்மை அகத்தூய்மை எப்ப பண்ண 2 வயசுலயே தொடங்கிடணும். பல்லு முளைச்சல இருந்து அகத்தூய்மை பண்ணிட்டே வரணும். அப்ப வாழ்க்கையை 3ஆ பிரிக்கணும். பால் குடிக்கும் பருவம், அகத்தூய்மை பருவம், இயற்கை ஆற்றல் பருவம்னு பிரிக்கணும். பால் குடிக்கும் பருவம்னா அது 1.5 வயசு. அகத்தூய்மை பருவம்னா இந்த 1.5 15 வரைக்கும் அகத்தூய்மை பருவம். அப்புறம் இயற்கை ஆற்றல் பருவம்னா 15 வயசுக்கு வந்து இயற்கை ஆற்றலுக்கு மாறிடணும். இல்லைன்னா நோய் வந்து நம்மள கொண்டு போடும். நாம முடிஞ்ச அளவுக்கு சமைத்த உணவு உள்ள போச்சுன்னா அடிக்கி போய் வேஸ்டா மாறிடும். உலகத்துல சமைக்கப்பட்ட அனைத்து உணவுகளுமே அது வெறும் குப்பை உணவை தவிர ஆரோக்கிய உணவு. சமைச்சிட்டாவே முடிஞ்சு போச்சு. சமைச்சாவே அப்போ இப்ப நாம என்ன பண்றோம்னா பல்லு விளக்குறோம். தினம் எந்திரிச்சுன்னா காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குறோம். ஏன் பல்லு விளக்குறோம்னா ஏற்கனவே சாப்பிட்ட உணவு மலத்துல போயிருது. ஏற்கனவே சாப்பிட்டது சிறுநீரா பிரிஞ்சிருது. 3வது என்ன பண்ணுது, இரவில் அந்த 3வது பகுதி இரவுல வந்து வேகமா படியுது. அதை வந்து தொண்டை வரைக்கும் தான் சுத்தப்படுத்துறோம். ஆனால் நாம குடல் இருக்கிறது 33 அடி இருக்குது. அதை நம்ம சுத்தப்படுத்துறது இல்லை. அது யாருக்குமே தெரியாது. அப்ப என்ன பண்ணும்னா இதை அடிப்படை சொல்லி முடிக்க போறேன். நன்கு வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு தான் அது எடுக்கணும்னு விதி இருக்கு. அதுதான் நீருணவு முறை அடிப்படை. அதுதான். அதுக்கப்புறம் ஸ்டார்ச் தான் கொழுப்பா மாதிரி இந்த நோய். பிரஷருங்கிறீங்க இல்லையா, அதான் இந்த பிரஷர் என்ன ஆகும், தலைக்கு ஏறிடுச்சுன்னு ஆளே முடிச்சிடும். தலைக்கு ஏறிடுதுன்னா ஆளே முடிச்சிடும். அதனாலதான் அந்த விஷயம். அப்ப இயற்கை நம்ம என்ன பண்ணுதுன்னா இயற்கை வந்து தன்னை அழித்துக் கொண்டுதான் தன் குழந்தைகளை காப்பாத்துச்சு. அதனால இந்த புத்தகத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுல மொத்தம் 47 பாடம் இருக்கு. என்னது 47 பாடம்? 47 பாடத்துல முதல் 9 பாடத்தை 1 லட்சம் முறை படிச்சாதான் புரியும். சரி, நீங்க ஒரு ஆசிரியர் ஆக போறீங்க, ஆசிரியர் ஆகுறீங்க ஆகல அது வேற. ஆனால் இலக்கு இதுதான். இலக்கு அடுத்தவனுக்கு சொல்லி தர வேண்டுங்கிற இலக்கை வைத்துக் கொண்டு நீங்கள் மனசுல என்ன பண்றீங்க, அந்த உறுதிப்பாடாவது தொடங்கணும். அதாவது நான் வெற்றி அடைய வேண்டுங்கிறது ஆசிரியர்னு அர்த்தம். சரி, நானும் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறனாலதான் உலகம் புறம் போயிட்டு இருக்குது. ஏன்னா இன்னும் வந்து என்னுடைய அளவுக்கு யாரும் சொல்லி தரல, இது வரைக்கும் சொல்லி தர முடியாது. ஆமா, நிறைய பாத்துட்டேன், யாரும் சொல்லி தரல. 2 வருஷம் கேப் விட்டேன்னா கஷ்டமாகுது. ஆகையினால இது என்ன பண்ணோம்னா முதல்ல ஒரு சாதாரண மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்க. இதுதான் ஏன்னா ஒரு அறிவியலா இருக்க வேண்டுங்கிறது தான். இப்ப என்கிட்ட வந்தவங்களா நேற்று வந்து கடுமையான சிறுநீர் போக்கு, கடுமையான பொறுத்தவரை L4, L5, L6 10 வருஷமா இடுப்பு வலி, அரை மணி நேரம் உட்கார முடியாது. என்னது L4, L5, L6 வலினா தற்கொலை. அது வலி தாங்க முடியாம மனசே மாறிடும். அது வந்து ஒரு உயிர் உறுப்பே கிடையாது. ஒரு கணையம், கல்லீரல், நுரையீரல், மண்ணீரகம், சிறுநீரகம் மாதிரி ஒரு உயிர் உறுப்பு கிடையாது. வெட்டலார்கன் கிடையாது. இருந்தாலும் அதுல அவங்க விட்டலார்கன் உள்ள இருக்கிற வயிற்றுக்குள்ள இருக்கிறத எலும்பெல்லாம் ஒரு சட்டமர் ஃப்ரேம் மாதிரிதான். அது விட்டலார்கன் கிடையாது. சரி, ஆனால் அதுல வலி புடிச்சிட்டாவே தற்கொலை பண்ற அளவுக்கு போயிருது. இப்ப பாருங்க 5-6 நாள் ஆச்சு 30 விழுக்காடு குணமாயிடுது. 6 நாள்ல 30 விழுக்காடு குணமாயிடுது. அப்ப 6-7 வருஷத்துக்கு எத்தனை ஆயிரம் செலவு முடியாது. மருந்து மாத்திரை எக்காச்சக்கம். என்னது மருந்து மாத்திரை சாப்பிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 6 லட்சம் ரூபாய். பணக்காரன் 6 கோடி செலவு பண்றான், ஏழை வந்து 6 லட்சம் செலவு பண்றான். அவ்வளவுதான். பணக்கார பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் கொடுத்துட்டு சாவான். ஏழைகள் தனக்கு தகுந்த மாதிரி விரலுக்கு தகுந்த மாதிரி வீக்கம். இன்னும் ரொம்ப இருக்கும். ஜிஹெச்சே கதின்னு கிடப்பான். பிரைவேட் ஆஸ்பத்திரி போக முடியாது. ஜிஹெச் ஏதோ கொடுக்குற வாங்கி திருட்டு அப்படி செத்து போக வேண்டியதுதான். இது அப்படி இல்லை. இது அப்படின்னா இயற்கை வந்து தான் அழிந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பயிற்சி அது கொண்டு வந்திருக்குது. அப்ப இதுல எப்படின்னா அடிப்படை பயிற்சி வந்து இந்தியெல்லாம் வந்து 3ஆ பிரிச்சிருக்கிறேன். 3 நாள் பயிற்சின்னு வச்சிருக்கிறேன். அப்புறம் 1 மாச பயிற்சின்னு வச்சிருக்கிறேன். அப்புறம் 12 ஆண்டு பயிற்சி வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து அது ஆசிரியரா மாறணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கட்டணம் எல்லாம். இல்ல அப்படின்னா அடிப்படை 3 நாள் தான். நீங்க மனசு மாறினாதான்
அது எப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை வச்சிருக்கேன். அது ஆண்டு அது அது 12 ஆண்டு என்னோட தொடர்பு இருக்கணும்னு நினைக்கிற மட்டும்தான் அந்த மருத்துவம் அது, அந்த கட்டணம் அது. அதெல்லாம் எழுதியிருக்கோம், அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் அப்புறம் பின்னாடி பேசிக்கலாம், அது இப்ப தேவையில்லை. நீங்களே இந்த சரிங்க 3 நாள் பயிற்சி, அது அதிகமா 4 நாள் சொல்லி தருவேன். 4 நாள் வந்து பார்த்து 12 வகுப்பு நடக்கும். அதுலயே சரிங்க அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருவேன். எல்லா உணவும் நீங்க தான் சமைக்கணும், வீட்டுல யாரும் சமைக்க கூடாது. சரிங்க சரிங்க எல்லாமே நீங்க தான் பண்ணணும். நான் எல்லா சுவையான உணவுல கொடுத்துட்டு வருவேன். அது எப்படி சாப்பிடணும் அப்படி. இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஒரு இனிமா கேன் வாங்கி வச்சுக்கோங்க, அடிப்படை இனிமா கேன். இருக்கு இருக்குங்க, வச்சிருக்கேன் வச்சிருக்கேன். அப்புறம் கட்டாயம் ஒரு வெயிட் மிஷின் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ம். ஒரு சாதாரண வெயிட் மிஷின் போதும். அப்புறம் சுத்தமான ஆற்று தண்ணி போதும். சுத்தமான ஆற்று தண்ணி இருந்தா போதுமானது. இங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்கிற, கார்பரேஷன் தண்ணி தான் கிடைக்குது இங்க. பரவாயில்ல, அது ஆத்துல இருந்து எடுக்கிறது. பரவாயில்ல, அது சரி சரி அது வந்து நீங்க கார்பரேஷன் தண்ணி போதும். அது சுத்தமான தண்ணி தான். அது ஆற்று தண்ணி சுத்தம் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஆற்று தண்ணியே ஆற்று, உங்க ஊர்ல ஆறு ஓடுது, அந்த ஆற்று தண்ணி எடுத்து தான் கொடுக்குறானுங்க அவனுக்கு. சரிங்க ஆமா, அந்த தண்ணி போதுமானது. இல்ல ஆர்ஓ வாட்டர் வச்சுதான் அதுவே போதுமானது. ஆர்ஓ வாட்டர் போதுமானது. தண்ணீர் என்பது சரி. அப்புறம் காற்றோட்டம் அதிகமா இருக்கிற பகுதியில் தான் நீங்க இருக்கணும். பெரும்பாலும் உங்க எப்படி வீடு எப்படி உங்களுக்கு இந்த குவார்டர்ஸ் வீடா, எப்படி தனியா தங்கிருக்கீங்களா, குவார்டர்ஸா? கோட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டேன், வீடுதான், தனி வீடுதான், நெட்டதான் இருக்கு. காற்றோட்டம் இருக்கிற இடமா இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். காற்றோட்டம் சரியா இருக்கணும். நீங்க உங்க வீட்டை சுத்தி ஒரு வீடு எடுத்தாங்க, ஒரு 2 நிமிஷம், ஒரு நிமிஷம் எப்படி இருக்கிறீங்க? இல்ல அப்படியே பாக்கலாம் நீங்க. காட்டுங்க. காற்றோட்டம் இருக்குதான்னு பாரு. காற்றோட்டம் இருக்குதா, திறந்த வெளி இருக்குதா, சூரிய வெளிச்சம் நல்லா வருதா? சொந்த வீடா வாடகை வீடுங்களா? வாடகை வீடா? சொந்த வீடு தான் ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல, வாங்கிட்டீங்க அப்பவே. தனி வீடா, அடுக்குமாடியா? அடுக்குமாடி, 2 மாடி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கேன். ஓ, சொந்த வீடு. மேல ஒருத்தர் யாரா குடியிருக்காங்க, சரியா? சரி, யாரையும் விடல, யாரு காலியா தான் இருக்கு. நீங்களே வச்சுக்கங்க, விட்றாதீங்க. நம்ம ஆரோக்கியத்துக்கு வச்சுக்கலாம். நாளைக்கு வச்சுட்டேன். எதிர்காலத்துல ஒரு பயிற்சி மையமா மாத்தலாம், சரியா? சரிங்க. மேல வந்து ஒரு 100 சதுரடி காலியா இருக்குமா? மேல 100 சதுரடி. இது வந்து மொத்தமே 400 சதுரடி தான், 450 சதுரடி தான். மேடைகள் 2, கீழே 250, மேல 250. இல்ல, மொத்தமே 450 சதுரடி, மேல ஒரு 450, கீழே ஒரு 450. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட உங்க இடத்தினுடைய மாதிரி எத்தனை சென்ட்? 1 சென்டா? 1 சென்ட். 1 சென்ட் 1 சென்ட் வராதையா, 16க்கு 27. அவ்வளவுதான் மொத்த இடமே, அவ்வளவுதான். ஆமா ஆமா ஆமா, 16க்கு இருக்கு. அப்ப ரைட் ரைட் ரைட். 16க்கு 27, 30, 2 2 6, அதாவது 16க்கு 27, 4 சதுரம் வரும். அப்ப எத்தனை சதுரடி நிலம்? நிலம் மட்டும் எத்தனை சதுரடி? கீழ் நிலம், கீழ் கிரேட் எத்தனை சதுரடி? 4 சதுரடி. 4 சதுரடி. 400, அதாவது 1 சென்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஏறத்தாழ 435 சதுரடி. 435 சதுரடிங்கிறது 1 சென்ட். 400 சென்ட் இருக்கும். 435 சதுரடி 1 சென்ட். அப்ப நீங்க 1 சென்ட் இடம் தான் வாங்கியிருக்கீங்க. 1 சென்ட் கொஞ்சம் கம்மி. ஆமா ஆமா ஆமா. நான் குவார்டர்ஸ் இருக்கும்போது வாங்கி எப்படி கட்டி வாடகை விட்டேன். சரி, குவார்டர்ஸ் விட்டு இன்னும் 3 ரிட்டைர்மெண்ட் ஆக போறோமா, அதனால போய் வந்துட்டேன். ரிட்டைர்மெண்ட் ஐயா. எத்தனை மாசத்துல? 30 மாசம் கரெக்டா. 30 மாசம் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இருக்கு இன்னும். ஆமா, அதுக்குள்ள ஒரு செட்டில் ஆயிட்டா நல்லா இருக்கும் தான். சரி, 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அது அருமையா நல்லா இருந்தது. எனக்கு 2 மாசம் ட்ரைனிங் நீங்க கொடுத்த மாதிரி அந்த 4 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுறது, தண்ணி சாப்பிடுறது, 3 வேளை சாப்பிட 2 ஆக்கிட்டேன், 2 1 ஆகினேன். 1 மாசம் அப்படியே நல்லா இருந்தது. அப்புறம் குடும்ப சூழ்நிலை அப்படியே விட்டுட்டு மயக்கம், உடம்பு நல்லா இருக்கும், மயக்கம் லைட்டா வர மாதிரி இருந்தது. சரி, அப்படியே கேப் விட்டு பையனுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டேன். சரி, இப்பதான் ஃப்ரீ ஆயிடுது, இனிமேல் தொடர்ந்து செய்யலாமன்றதுக்காக தான் ஐயா கிட்ட போன் அடிச்சு. அது ரைட். அப்ப நீங்க மெடிக்கல் செக் ஒரு நார்மலா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அப்புறம் சில காய்கறிகள், இத சுத்தமான காய்கறி வச்சுக்கோங்க. கொஞ்சம் அவ்வளோ பொரி கடலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் சொல்லித்தரேன், சரிதா? நீங்க அந்த 3 நாள் பயிற்சி, அத 3 நாள் 4 நாள் பயிற்சி, நம்ம 12 வகுப்பு நடக்கும். அப்படி பண்றதா வந்து அதுக்கு அந்த 15,000 கட்டி விட்டுருங்க, புரியுதா? அது எப்ப கட்டுறீங்களோ அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரியா? நான் இன்னைக்கு இப்பயே கட்டிடுறேன் ஐயா. சரி, கட்டி விடுங்க. அப்புறம் இந்த மிஷின்ல வாங்கி வச்சுங்க. வெயிட் மிஷின் இருக்கணும், இனிமேக்கான் இருக்கணும், ஆர்வ வாட்டர் வேணும், சில காய்கறிகள், சில பழங்கள், சில காய்கறி மட்டும் வாங்கி வச்சுங்க. பொரி கடலை, அவள் பேரிச்சு மேலே கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. போட்டோ எடுத்து நாம வந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் நாளைக்கு எடுத்துக்கோங்க. சிம்பிளா எடுத்து அந்த ரிப்போர்ட் வச்சுக்கல.
அது 6 மாசம் கழிச்சு எப்படின்னு பார்க்கலாம். வெயிட் வந்து தினம் பார்க்கலாம், கவனிக்கலாம். சரியா? தினம் உங்களை சரி பொதுவான சரி வகுப்புல சேர்த்துக்கிறேன். தினம் வகுப்பு இரவு 8 மணிக்கு வகுப்பு நடக்க அதில் வந்துருங்க. சரியா? நன்றி நன்றி. சரிங்க சரிங்க நன்றி நன்றி. வணக்கம். நன்றி நன்றி ம், ம், ம். நன்றி நன்றி